Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா திருவிழாக்கு நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. சோ அந்த கடையில என்னெல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் டூர் தாங்க பார்க்க போறோம். ஷாப்பிங் பண்ணமா இல்லையான்னு தெரியல, ஆனா அங்க நிறைய பொருட்கள் வந்து புதுசா வந்திருந்ததுங்க. சோ இந்த மாதிரி திருவிழா அப்போ நிறைய பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையானதா இருக்கட்டும், நமக்கு கம்பல், செயின், பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஆக்சசரியா இருக்கட்டும், நிறைய வந்து புதுசா கண்ணுக்கு அப்படியே அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு அப்படியே ரொம்ப நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு கடைக்கிட்டையும் போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் வருது. அப்படி ஃபர்ஸ்ட் நாங்க வந்த கடையே இந்த செயின், பிரேஸ்லெட்லாம் இருக்கக்கூடிய இந்த கடைங்க தாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. எல்லாமே அழகா இருக்கு. எல்லாத்தையுமே வந்து வாங்கலான்னு தாங்க தோணுது, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஸோ 3 அடுக்குல வந்து செயின் இருந்தது, அப்புறம் இந்த 2 அடுக்குல வந்து செயின் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து 100 rupees, 40 rupees, 50 rupees அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. அடுத்ததா திருவிழா டைம்ல மட்டுமே கிடைக்கக்கூடியது அந்த விசிறி, பனை உலையில செஞ்ச விசிறிங்க. ஸோ அது வந்து இந்த திருவிழா அப்ப மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், மற்றபடி கடைகள் எல்லாம் கிடைக்காது இல்லைங்களா. அடுத்ததான் இந்த வாசல் எல்லாம் நம்ம ஒட்டுவோம் பாத்தீங்களா, நிலவாசல்ல. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் லஞ்ச் பேகு, 100 ரூபாய் பர்ஸ், ஹேண்ட் பேக் இதெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. சின்னதா ஹேண்ட்பேக் பிரிண்டட் போட்ட மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆசையா இருந்தது, வாங்கலான்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ பர்செல்லாம் நம்ம வாங்க வேண்டாம்னு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு டெடிபியர் போட்ட மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் பார்த்தோம், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன வீட்டில தான் பர்ஸ் இருக்கே, திரும்ப எதுக்கு பர்ஸ் வாங்கணும்னு மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து அடுத்த கடைக்கு வந்தாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பனை ஓலையில விசிறி பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து ஒயிட் கலர், அப்படியே எந்த கலரும் போடாம இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல வந்து அந்த கலர் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்ததான் மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் கலர்லயும் கோல்டு கலர்லயும் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம், ஆனா வாங்காம விட்டுட்டோங்க. ஏன்னா கனிஷ்காக்கு வந்து கம்பல் வாங்கணும் அப்படிங்கறதுனால தான் கடைக்கு வந்தது. ஸோ கிளிப்பு, மோதிரம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. ஆனால் கம்பல் கடையில் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே 40 rupees, 50 rupees அந்த ரேஞ்சு. ஸோ இதில் வந்து இந்த கொரியன் கலெக்ஷன் சொல்லி சில கம்பல்லாம் விற்கிறாங்க, இப்போ ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பல்லாம் வந்து இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஏதோ கொரியன் கம்பல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தா எதை வாங்குறது எதை வைக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ கம்பல் இருக்கு, எல்லாமே அழகா இருக்குங்க. அந்த லைட்டிங் வெளிச்சத்துல பாக்குறது அது ஒரு சூப்பரா இருந்தது. அதுவும் நைட்டு அந்த நல்ல ஒரு பிரைட் லைட்ல வந்து அந்த கம்பல்லாம் பாக்குறப்போ ரொம்ப அழகா இருந்தது. கம்பல் வந்து சிலது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நம்ம போட்டா வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு சில கம்பலை நாங்க வாங்கிட்டும் வந்துட்டோம். ஸோ என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நிறைய கம்பல் இருந்ததுங்க. எல்லாரும் இந்த கம்பல் கடையில தான் வந்து கூட்டமா இருந்தாங்க. இதை வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபான்னு. அடுத்ததா கீ செயின். கனிஷ்காக்கு கீ செயின்னா ரொம்ப இஷ்டமா இருக்கு. அதுல வந்து அந்த நேம் எழுதி வாங்குறது பர்பிள் கலர்ல பார்த்து வாங்கினாங்க. எழுதும் போது அந்த மிஸ்டேக்ஸ் வராம இருக்கிறதுக்கு நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து நேம் எழுதிட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நேமை வந்து கிளிட்டர் பென்ல எழுதிட்டு அதுக்கு மேல ஒரு சொல்யூஷன் மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம காய வைக்கிறதுக்கு கையிலேயே பிடிச்சிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், அது வந்து காஞ்சிருதுங்க. ஸோ கம்பல் கடை தாங்க, 1க்கு 3 கடை 4 கடை இருந்துச்சு. விதவிதமா கம்பலுங்க. அதுவும் அந்த ஜிம்கா டைப்லாம் வந்து சூப்பரா இருந்தது. அதெல்லாம் வந்து 120, 160 அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. நல்ல பெரிய பெரிய கம்பலா இருந்தது. ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கம்பல் எடுத்தேன். ஆனால் நான் இந்த வாட்டி ஜிமிக்கி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் போகவே இல்லை, சின்னதாக ஸ்டட்டு மாதிரி தான் வாங்கினேன். அடுத்ததான் இந்த செராமிக் கப்பெல்லாம் கூட வந்து நல்லா இருந்தது. ப்ரைஸ் வந்து 30 rupees, 40 rupees தான் சொன்னாங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அப்புறம் கிளிப்பெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.